எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட பழைய ஏற்பாடு பழைய சட்டத்திலேருந்து ஏனோக்கு மரித்தானா, எலியா மரித்தானா. இன்றைக்கி அநேக பிரசங்கிமார்கள் ஏதோ கூட இருந்து ஏனோக்கும் எலியாவும் அடக்க ஆராதனை பண்ணி குழி வெட்டி அடக்கம் பண்ணி அதுக்கு மேலே இத்தனாந்தேதி பிறந்தார், இத்தனாந்தேதி அவர் மரித்தார் என்று சொல்லி போர்டு போட்டது போல் கூடவே இருந்தது போல பேசுவாங்க. ஆகவே விசுவாசிகளே, எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதே போல் எலியாவும் எலிசாவும் எப்படி பேசிக்கொள்கிறார்கள், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேக பிரசையாருங்க அறிவு பெருத்துவேன் பல காரியத்தை மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. தேவனுடைய வார்த்தையில் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். வேதத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எங்கே மரித்தான்? இன்னும் கூட எபிரேயர்கள் நிருபம் ஒரு வசனம் அல்ல 2 வசனம். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கும். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே சாட்சி பெற்றான். மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆகவே இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிக்கணும். யாரோ சொல்கிறாங்க, எப்படியோ சொல்கிறாங்க என்பதை நாம் புரிஞ்சிக்கணும். யார் என்ன சொன்னாலும் வேதத்துக்கு பொருந்துதா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பழைய சட்டத்துலேயும் புதிய சட்டத்துலேயும், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் தெளிவாக சொல்லிக்குது. மரணத்தை காணாமல் இவங்க கூட இருந்து அடக்கம் பண்ண மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆக வேதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு தேவனுடைய ஞானம் அறிவு வேணும். இன்னும் கூட 2 ராஜாக்கள் புஸ்தகம், பழைய சட்டம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து எப்படி அவங்க பேசிக்கொண்டு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்பது தெளிவாக இருக்குது. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எலியாவே சொல்கிறான், எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், அதுக்கு முன்னாடி கேளு அப்படின்றான். அதற்கு அவன், சரியான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்குது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். எங்கே மரித்து போனான்? அதுக்கு பின்னாடி அந்த வசனத்தெல்லாம் வாசிட்டிங்கன்னா தீர்க்க தரிசனத்தில் சொல்கிறாங்க, உன் எஜமான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பதை அறியாயா என்று கேட்கும்போது, எனக்கு தெரியும், நீ சும்மா இருங்க. அதுக்கு பின்னாடி 50 பேர் பலவான்கள் இருக்கிறாங்க, நாங்கள் போய் தேடி கொண்டு வரட்டுமா என்று கேட்குறாங்க. அப்போ எலிசா வேண்டான்னு சொல்லும்போது இவங்க போய் தேடுறாங்க. 3 நாள் கழித்து தேடி கிடைக்கவில்லை என்று வருகிறார்கள். ஆகவே வேதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எதுக்கு அடையாளம்? மரணத்தை காணாமல் யாரும். பவுல் சொல்கிறான், 1 கொரிந்தியர் புதிய சட்டம் 15வது அதிகாரம் 51 பவுல் சொல்லும்போது, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஒரு இமைப்பொழுதில் என்ன ஆக போகிறோம்? மறுரூபமாக போகிறோம். அதான் சொல்கிறது. சட்டத்தை புரிஞ்சு தெளிவாக அறிஞ்சு தேவனுடைய வசனத்தை விளங்கி கொள்ள வேண்டும். தப்பாக சொல்லுவாங்க உலகம், ஏன்னா பிசாசு பூந்துக்குவான் ஊழியக்காரன் மூலமாக. இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, நாம் எல்லாரும் சாகிறதில்ல பவுல் சொல்கிறான். அப்போ சாகாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சிஸ்டமும் தேவன் வைத்திருக்கிறார். பவுல் மாம்சோட ரத்தத்தோட போனான்னா, நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது கிராவிட்டி சேஞ்ச் பண்ணும்போது தேவன் தொட்டால் நம்ம ஆவிக்குள்ளே நம்ம சரீரம் மறுரூபமாயிரும். அதற்கெல்லாம் முன் அடையாளமாக தேவன் வைத்திருக்கிறார். இன்னும் புதிய சட்டம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 16 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானத்தோருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானே, அதை அறியேன். தேவன் அறிவார்.
எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த சரீரம் மறுரூபம் ஆயிரும். ஆகவே இது தேவனுடைய வார்த்தையில் பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளாகும்போது இந்த சரீரம் மறுரூபமாயிரும். ஆகவே மறுபடியும் மாம்சத்தில் வர முடியும். இதெல்லாம் தேவன் சொல்லி செஞ்சு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நவீன பிரசங்கியாருங்க, எலியா மரித்தான். எங்கே மரித்தான்? அதுக்கு பின்னாடி ஒரு ராஜாவுக்கு ஒரு லெட்டர், ஒரு கடிதம் எழுதுனானாம். அப்போ எலியா உயிரோடு இருந்தால் தான் எழுத முடியும். சரி, எழுதி யாருக்கிட்ட கொடுத்து அனுப்புனா? எலியாவே அந்த கொண்டாந்து கொடுத்தானா? அப்போ ஒரு வேலைக்காரனை கொடுத்து அனுப்புனா அவனுக்கு தெரியுமில்ல, எலியா அங்கே தான் இருக்கிறாரு சொல்லுவான்ல. ஆகவே நவீன பிரசங்கியார்களே, எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம் உண்டு. இதுதான் ரகசிய வருகைக்கு முன் அடையாளம். ரகசிய வருகை எங்கே இருக்குது? மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1லேருந்து 13 வரைக்கும் வாசித்தா அதான் ரகசிய வருகை. அங்கே எக்கால சத்தமும் பகிரங்கமாக வருகை கிடையாது. அது மணவாட்டிக்கு விசேஷமான அழைப்பு. 100% ஒரே தேவனை சார்ந்து பொய்யும் புரட்டும் வேதத்தை கூட்டாதபடி குறைக்காதபடி வேதத்தில் உள்ளபடியே அதை புரிஞ்சு தெரிஞ்சு கிறிஸ்துவோடு நடக்கிறவன் சாகாமல் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆகவே இதை புரிஞ்சுக்கணும். மோசே கல்லறை உண்டு. சீசருங்க சொல்கிறாங்க, நம்முடைய தாவீது பரலோகத்துக்கு போகவில்லையே, அவருடைய கல்லறை இருக்குதுன்னாங்க. அப்போ அபிரகாம் கல்லறை உண்டு, சாரா கல்லறை உண்டு, யாக்கோப்பு கல்லறை உண்டு, எகிப்துலேருந்து கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. அப்போ எலியாவுக்கு கல்லறை கிடையாது. மோசேவுக்கு கல்லறை கர்த்தரே அடக்கம் பண்ணார். ஆகவே தெளிவாக வேதத்தை புரிஞ்சுக்கணும். ஏனோக்கு சாகவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா சாகவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ பரலோகத்துக்கு ஏறினும் ஒருவனும் இல்லை என்று இயேசு ஏன் சொல்கிறாரு? இயேசு சொல்லும்போது பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறின மனுஷகுமாரனே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போகவில்லை. அப்படி அர்த்தம் என்ன? பரலோகத்தில் இருந்தார் முதல்ல, அப்புறம் பூலோகத்துக்கு வந்தார், அப்புறம் பரலோகத்துக்கு போனார். ஆனால் ஏனோக்கும் எலியாவும் பரலோகத்தில் இல்லை, பூலோகத்திலேருந்து பரலோகத்துக்கு போனவங்க. இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, யாரும் பரலோகத்துக்கு போகல. இயேசு பொய் சொல்லுவாரா? இயேசு சொன்ன அர்த்தத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல்ல பரலோகத்தில் இருந்தார், பூலோகத்துக்கு வந்தார், பரலோகத்துக்கு போனார். இப்படி யாரும் போகலை. உலகம் உண்டான முதற்கொண்டு யாரும் போகலை. ஏனோக்கும் எலியாவும் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போனவங்க. ஆக வேதத்தை புரட்டாதபடி தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரகசிய வருகை எப்போ? 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு. 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு எருசலேமில் இருக்க மாட்டார், நமக்குள்ளே இருப்பார். தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அவருடைய வார்த்தையில் சரியாய் நல்மனம் பொருந்தி உண்மை ஒத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தாளந்து கொடுத்து 10 பட்டணத்துக்கு அதிகாரி, 5 பட்டணத்துக்கு அதிகாரியாக தேவன் வைப்பார். ஆகவே இது சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நவீன பிரசங்கியார் சொல்கிறதெல்லாம் கேட்டு வேதத்துக்கு ஒத்து போகுதா? வேதத்துக்கு ஒத்து போகாவிட்டால் அதை ஒதுக்கிடணும். அந்த ஊழிக்காரனை விட்டு ஒதுக்கிடணும். இங்கே வஞ்சிக்கிறதுனா என்ன? தந்திரமாக கொஞ்சம் ஒரே ஒரு வசனத்தை மாற்றி அர்த்தம் தப்பாக சொல்லிட்டா அது திசை மாறி போகும். ஆகவே விசுவாசிகளே, இந்த உலகத்தில் உபதேசிங்களே, தெளிவாய் வேதத்தை வாசித்து புரிஞ்சு ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டு 3ஆம் வானத்து வரைக்கும் போனான், மறுபடியும் சரீரத்தில் வந்தான். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. எசேக்கியேல் ராஜா எழுதுறான், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். யோவான் ஸ்நானம் சொல்கிறான், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள் ஆகும்போது இந்த சரீரம் அரிசி பொரியாகி மாறுற மாதிரி மாறிடும், மறுபடியும் மாம்சத்தில் வரும். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு எருசலேமில் இருக்க மாட்டார், நமக்குள்ளே இருப்பார். ஆகவே இதை தெரிஞ்சு புரிஞ்சு கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.